ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஹேவ் டாட்டாவோட அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி எல்லாமே மாற்றி வித்ரா ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரா எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு சொல்யூஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அப்படின்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, இதை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னா டீட்டெயிலான ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டாச்சு. ஓகே, அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை வாட்ச் பண்ணிட்டு வந்துங்க. ஓகே, எப்படி சைன் பண்ணுறது, அதில் என்ன ஒர்க்கு அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் அதில் இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெளியே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி டெய்லியும் ஏர்னிங் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் டெலிகிராம் சேனல் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவ் டாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துலாம். ஓகேவா? ஆவ் டாட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி மட்டும் வச்சுருந்தா போதும். நீங்கள் வாக் பண்ணால் அமௌண்ட் வரும். ஓகேவா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாக் பண்ணால் அமௌண்ட் தராங்க. ஃபஸ்ட்டு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் நெட் ஆன் பண்ணி இருக்கணும், லொக்கேஷன் ஆன் பண்ணி இருக்கணும். எந்த ஒரு அவசியமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி விட்டு மட்டுமே போதும். ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஆட் ஆகும். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம வித்ரா எடுக்கணும். அது எல்லாமே டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கான டீட்டெயில் வீடியோ போட்டோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா அந்த ஆப் அப்டேட் பண்ணி வித்ரா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சில ஆப்ஷன்லாம் எனேபிள் டிசேபிள் எல்லாம் பண்ணிவிட்ருக்காங்க. ஓகே, அது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, மீன்ஸ் இது என்ன, இதில் எப்படி ஏர்ன் பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் வாக் பண்ணால் மணி தருவாங்க. 1000 ஸ்டெப்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 காயின் தருவோம். ஓகேவா? 100 ஸ்டெப் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காயின் தருவாங்க. ஓகே, டெய்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 காயின் நீங்கள் இந்த ஆப்லேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? 100 காயின் நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 100 காயின் உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணிவிட்டோம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3773 காயின் இருக்குது. ஓகேவா? இந்த காயினை நீங்கள் டெய்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஆட் ஆகுதா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து நடந்துட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நைட்டு வாக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்கன்னா வாக் பண்ணதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி காயின் ஆட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? காயின்லாம் கண்டிப்பாக ஆட் ஆகுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் ரீசெண்டாக என்னோடய ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன். பாருங்கள் 21 20 20 பாருங்கள் 19 16. ஓகேவா? நான் 2 நாள் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஓகேவா? நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மறந்துட்டு. ஓகே, அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் காயின் ஆட் ஆன வாட்டிக்கு வெளியே வந்துருங்க. ஓகேவா? அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் காயின் ஆட் ஆகல நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. இன்ஸ்டால் பண்ணி விட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா காயின் கண்டிப்பாக ஆட் ஆகிருக்காது. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் காயின் ஆட் ஆகுது. ஓகே, நீங்கள் லாஸ்ட் டைம் ஓகேவா 6 மணிக்கு மேலே ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி காயின் ஆட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, காயின் கண்டிப்பாக ஆட் ஆகும். ஓகே, நீங்கள் காயின் ஆட் ஆகாட்டி இந்த ஆப் விட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, இதில் அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரா 100 இருந்துச்சு. ஓகேவா? இப்போ 200 பண்ணிட்டாங்க. பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே மீன்ஸ், அதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் வேறு எப்படி என்ன சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, சேலஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 நாளைக்கு 5000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அவங்க ஒரு 100 காயின் தருவாங்க. ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நான் 3 லீகில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த காயின் கட்டி பே பண்ணுறதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? காயின் கட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் ஒரு காயின் மாதிரி கிடைக்கும். ஓகே, அந்த காயின் பார்த்தீங்கன்னா இந்த வாலெட்டில் ஆட் ஆகும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 136 ஜெம். ஓகே, அதை வச்சு இப்போ எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா வித்ரா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் மாற்றிட்டாங்க. ஓகே, என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோரில் வந்துருங்க. ஓகே, ஸ்டோரில் வந்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், போர்ட் வவுச்சரு, டைட்டனு, இது எல்லாமே வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா காயின் அதிகம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள் 5000 வேணும். ஓகே, எல்லாமே 5000 3500 3500 5000 7500 இந்த மாதிரி காயின் வேணும். ஓகே, நமக்கு தேவை என்னென்னா பேடிஎம், அமேசான். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைப்பீங்க. ஓகே, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஓகே, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசபிள் பண்ணல. ஓகேவா? ஆனால் எனேபிள் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
பேடிஎம், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 2860 காயின் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் 200 பேடிஎம்க்கு வவுச்சர் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி அமேசானுக்கும் நீங்கள் 2860 காயின் இருக்குது அப்படின்னா ஸோ 200 அதுக்கும் வவுச்சர் எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்கும் ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ ஒரு ப்ராசஸ் இதுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும் ஓகே. ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ மெயினே இது எனேபிள் பண்ணுறதா இந்த வீடியோ டோட்டலாக ஓகேவா. ஸோ நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காயின் ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ 1000 காயின் பார்த்தீங்கன்னா 10 காயின் ஆட் ஆகுது. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி விட்டால் போதும். ஸோ உங்கள் வீட்டில் யாருனா வாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெய்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணி காயின் ஆட் ஆகாத செக் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது, ரெஃபர் பண்ணுறது எதுவுமே கிடையாது ஓகே. ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ண போகிறீங்க, காயின் ஆட் ஆகாது போதும் ஓகே. ஸோ மற்றபடி எந்த ஒரு ஒர்க்குமே இதில் கிடையவே கிடையாது ஓகே. ஸோ வாக் பண்ணது மட்டும்தான் ஒர்க்கு. ஸோ ஷேக் பண்ணால் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் கவுண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பிளர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணாலும் எனேபிள் ஆகாது ஓகேவா. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஓகே. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல கீழே பாருங்கள் ரிஜிஸ்டர் ஃபார் ஆவ்டாட் ப்ரீபெய்ட் கார்டு டு அக்சஸ் எனி ஒன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஆவ்டாட்டோட ப்ரீபெய்ட் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துல சைன் அப்னு கீழே கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைன் அப் பேஜ் கிளிக் பண்ண ஸோ இந்த மாதிரி வரும். உங்களோட மொபைல் நம்பர், பேன் கார்டு, அப்படி இல்லைனா ஆதார் கார்டு ஓகேவா. ஸோ இதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஓகே. ஸோ ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 காயின் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேவா. ஸோ 2500 காயின்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 நாள் ஒரு நாளைக்கு 100 காயின் எடுப்பீங்கன்னு வச்சுக்கோ மேக்ஸிமம். ஸோ எல்லோரும் எடுக்க மாட்டீங்க. ஸோ 25 நாள் ஒர்க் பண்ண காயினை இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2500 ஓகேவா. ஸோ 200 ஓகே. 200 ஒரு 150 சம்திங் அந்த மாதிரி அமௌண்ட் நம்ம பே பண்ணி இந்த கார்டு வாங்குற மாதிரி ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ பேன் கார்டு அப்படின்னா ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணிக்காங்க. ஸோ என்னால் ஒரிஜினல் கொடுக்க முடியாது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பேன் கார்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பேன் கார்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஓகே மீன்ஸ் இங்கே பாருங்கள் பேன் கார்டோட ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா வரும் ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது பார்த்தீங்கன்னா லெட்ரு ஏபிசிடி லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு ஓகேவா. ஸோ 5 ஏபிசிடி லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 நியூமரிக்கல் நம்பரு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஏபிசிடி இருக்கணும் ஓகே. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஏபிசிடி எப்படின்னு மாற்றி போட்டுக்கோங்க ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் ஃபோன் நம்பர், பேன் கார்டு, ஆதார் கார்டு இல்லைனா உங்களுக்கு ஒரிஜினல் கொடுக்க விருப்பம்னா ஸோ ஃபேக் கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் சொல்லிட்டோம் ஓகே. ஒரு 5 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி மாற்றி போட்டுக்காங்க. ஒரு 3 நம்பர் ஓகேவா, இல்லை 4 நம்பர் ஓகே. ஸோ 4 நம்பர் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நம்பர் போட்டுக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு ஏபிசிடி அந்த லெட்டரை போட்டுக்காங்க ஓகேவா. ஓகே மீன்ஸ் நான் இதை முடிச்சிடுறேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 காயின் இருக்குது ஓகேவா. ஸோ நான் அதை வச்சு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ணால் போதும் ஓகே. ஒவ்வொரு டைமும் இதை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நான் ஒரு டைம் இதை பண்ணி காமிச்சிடுறேன் ஓகே. பண்ணி காமிச்சிட்டு அதை எனேபிள் பண்ணுறதை இப்போ காமிச்சிடுறேன். நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேன் ஓகேவா. முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீ ஃபயர் கார்டு எல்லாம் முடிச்சிட்டோம் ஓகே. ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் ஒரிஜினல் கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபேக்காக அந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் சரி ஓகே. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கன்கிராட்ஸ்னு வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் ஓகே. ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்னோடய ஸ்டோர் கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ளிப்கார்ட், பேடிஎம், அமேசான் இருக்குல்ல. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்களே பாருங்கள் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆப்பை ரீப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணோம். ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3073 காயின் இருந்துச்சு. ஸோ 2500 காயின் பிடிச்சிக்கிட்டாங்க ஓகே. ஸோ அந்த கார்டு அப்ளை பண்ணதுக்கு ஸோ 2500 காயின் நமக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது ஓகே. ஸோ அதை அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ உங்கள்கிட்ட காயின் இருக்குது அப்படின்னா ஸோ நான் சொன்ன பிறகு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக காயின் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அவ்வளோ கவுண்ட் பண்ணல ஓகேவா. ஸோ என்னோடய ஸ்டோர் கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ளிப்கார்ட், பேடிஎம் இப்போ கிளிக் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதை அப்படியே டேரெக்டாக பேடிஎம் இல்லை அமேசானுக்கு நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் 2500 காயின் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ பே பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 ஸோ பார்த்தீங்கன்னா 200ன்றது பார்த்தீங்கன்னா 2860 காயின் வேணும். நீங்கள் டெய்லி 100 காயின் எடுத்தாலும் 28 நாள் கன்யூஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ 1 மந்த் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு ஸோ ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆச்சுன்னா காயின் ஆட் ஆகுதா இல்லையான்னு டெய்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் செக் பண்ணிக்காங்க ஓகேவா. ஸோ காயின் ஆட் ஆனவாட்டிக்கு ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகே. ஸோ இது மட்டும் தான் ஒர்க்கு ஓகேவா. ஸோ நீங்கள் ஒர்க்கு இன்னும் சொல்ல போனால் எதுவுமே இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டா மட்டும் போதும். ஸோ இந்த ஆப் மட்டும் டெய்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி காயின் ஆட் ஆகாத செக் பண்ணிக்காங்க மஸ்ட்டு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பேடிஎம் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெடிம்னு கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ காயின் இல்லை, உங்களோட பேடிஎம் மென்டர் பண்ணி நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசானும் அதே மாதிரி தான் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட காயின்ஸ் இல்லை ஓகே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2860 காயின் இருந்தால் 200 கொடுக்குறாங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே மீன்ஸ் இதான் மீன்ஸ் அப்டேட் வீடியோ. ஸோ அப்டேட் வீடியோன்னா இதுதான் ஓகேவா. ஸோ வித்ரா அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருந்துச்சு ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2500 காயின் கட்டி ப்ரீபெய்ட் கார்டு வாங்கின வாட்டிக்கு தான் நீங்கள் பேடிஎம் அமேசான் வவுச்சரை எனேபிள் பண்ண முடியும் ஓகே. ஸோ அதான் இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. கண்டிப்பாக ஒரு 2500 காயின் வேஸ்ட்டு தான் சொல்லப்போனால் ஓகேவா. பட் ஆனால் 2500 காயின் வேஸ்ட் பண்ண வாட்டிக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா 1 மந்த் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 200 ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் ஓகே. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 200. ஸோ இன்னொரு ஆப்பு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகே. ஸோ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோ இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஏர்ன் 500 ஓகேவா. ஸோ கண்டிப்பாக மந்த்லி பார்த்தீங்கன்னா 500 ஏர்ன் பண்ண முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் ஓகே. ஸோ 700 ஏர்ன் பண்ண முடியாது, ஒரு 1.5 மந்த் கூட ஆகலாம் ஓகே. ஸோ 700 ருபி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ மஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஓகே. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்டும் எந்த ரெஃபர்லாம் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் தான். ஸோ அந்த வீடியோ மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எல்லாராலும் ஏர்ன் பண்ண முடியும் ஓகே. ஸோ ஜஸ்ட் வாக் பண்ணுறீங்களா இருந்தீங்க இல்லை வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இது இவ்வளோ தான் ஒர்க்கு. ஜஸ்ட்டு இந்த இடத்த பாருங்கள். இப்போ நான் 400 ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 காயின் ஆட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா காயின் ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எதனா டவுட் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி எதனா டவுட்னா கேளுங்க ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.